Hello everyone, welcome to Google Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஸ்கேம் பத்தின சில முக்கியமான விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். சோ அந்த ஸ்கேம்ல இருந்து நாங்க earn பண்ணலாம். நினைச்சா நாங்க வந்து earn பண்ணலாம். ஸ்கேம்ல மாட்டப்படாம earn பண்ணலாம். சோ சிலர் வந்து கேப்பீங்க இன்வெஸ்ட் பண்ணியான்னு சொல்லி அந்த மாதிரி இல்ல. இன்வெஸ்ட் பண்ணாமலே ஸ்கேம்ல வந்து earn பண்ணலாம். ஸ்ரீலங்கா மணி. So bank withdraw பண்ணலாம். ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல எந்த கண்ட்ரியா இருந்தாலும் இந்த ஸ்கேமை வச்சு நீங்க earn பண்ணலாம். அந்த விஷயத்தை வந்து நாளைக்கு தான் வீடியோல சொல்லுவேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 1ல வந்து சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். என்னன்னு சொல்லி கேட்டா நான் வந்து earn பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கேமை வச்சு 2 நாள் தொடர்ச்சியா 2 நாளா வந்து நான் earn பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 3500 அளவு. ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா சொன்னா 4500 அளவுக்கு வந்து earn பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 7000க்கு மேல நான் வந்து earn பண்ணியிருக்கேன். எப்படி வந்து earn பண்ணான்ற விஷயத்தை வந்து நாளைக்கு வீடியோல வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஸ்கேம் earn பண்ண மெத்தட வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகே. earn பண்றதுக்கு வந்து ரெண்டு டைப் வந்து இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்வெஸ்ட் பண்ணி earn பண்றது, மற்றது வந்து இன்வெஸ்ட் பண்ணாம earn பண்றது. சோ இன்வெஸ்ட் பண்ணி earn பண்றது தான் இப்போ வந்து மெயினா நடக்குது. இன்வெஸ்ட் பண்ணி earn பண்றதுக்கு தான் ஸ்கேமே வந்து இருக்கு. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா Facebookல நிறைய ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸ்பான்சர்ட் ஆட்னு சொல்லி ஒரு நாளைக்கு 5000 ல இருந்து 10000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இத வந்து நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா அத வந்து கிளிக் பண்ணி எப்படியாவது என்ன மாதிரி அந்த விஷயம் எப்படி வந்து earn பண்றேன்னு அறிய பாப்பீங்க. ஆனா அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. காசு வந்து போட்டு earn பண்ற மெத்தட் தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. சோ அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து எந்தவித யூஸும் ஆகாது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ல போறது ஸ்கேம். அதே ஸ்கேம் தான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ண போறாங்க. நார்மலா இந்த ஆன்லைன்ல வந்து வர்க் பண்ற மாதிரி தேடிட்டு இருக்கறவங்க Binance அக்கவுண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க அவங்களோட அக்கவுண்ட் அவங்களோட மொபைல் நம்பருக்கே வந்து டைரக்டா சிலர் வந்து ஸ்கேமர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. நார்மல் மெசேஜ் பண்ணுவாங்க. இல்லன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல இல்லன்னு சொன்னா டெலிகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா வார மெசேஜ் வந்து பெரும்பாலும் டெலிகிராம்ல தான் வருது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டெலிகிராம்ல மெசேஜ் வந்தது. என்ன தேடி வந்தாங்க. ஒரு பேனரை வந்து போட்டிருந்தாங்க ஹாய்னு சொல்லி ஒரு நாளைக்கு 3500 ல இருந்து 5000 வரைக்கும் நீங்க earn பண்ணலாம் உங்களுக்கு வந்து விருப்பமான்னு சொல்லி நான் ஜெஸ்ட்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு வந்து சில கம்யூனிகேஷன் வந்து போகும். அவங்க வந்து திரும்ப இன்னொரு கான்டாக்ட் வந்து தருவாங்க. இத வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ற பத்தி சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதுல வந்து காசு வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி. சோ அத வந்து நான் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 3500 வந்து கிடைச்சிருந்தது. ஃபுல்லா வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண இல்ல. இதுல வந்து நான் சில விஷயங்களை வந்து எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். நான் earn பண்ணிருந்தேன். அப்ப வந்து நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்கள்ட்ட இருக்கிற காசை நீங்க இழக்க வேண்டி வரும். நான் எப்படி வந்து அவங்கள்ட்ட இருந்து அந்த காசை வந்து earn பண்ணேன் அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து நாளைக்கு வார வீடியோல பார்ட் 2ல வந்து ஷேர் பண்ணுவேன். இது வந்து பார்ட் 1 வீடியோ. இப்போ சொன்னது ரெண்டாவது மெத்தட். முதலாவது மெத்தட் வந்து Facebookல அட் வந்து பார்த்து நீங்க கிளிக் பண்ணி earn பண்ற மாதிரி போறது. அது வந்து முதலாவது ஸ்கேம். ரெண்டாவது ஸ்கேம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை வந்து தேடி வருவாங்க. நாங்க வந்து அது மூலமா earn பண்ண போறோம். அந்த ரெண்டாவது தான் நாங்க வந்து இங்க யூஸ் பண்ண போறோம். எப்படின்றத வந்து நாளைக்கு வீடியோல வந்து பார்க்கலாம். யாருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கோ அவங்க வந்து வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு உள்ள அந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்றேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோல மீட் பண்ணிக்கொள்ளலாம்.